ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்ட்டு. நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ அண்ட் ஃபஸ்ட் டைம் நான் சேனல் ஆரம்பிக்கிறேன். ப்ளீஸ் நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ரிக்குவயர்மெண்ட்டு இல்லை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட, சமையல் குறிப்பு அது இருந்தால் கூட நீங்கள் கேளுங்கள், நான் சொல்கிறேன். என்னுடைய சேனல் முழுக்க முழுக்க டே டு டே லைஃப் அண்ட் சமையல் குறித்து தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், காலையில் மணி 5 ஆகுது. இதுதான் என் பில்டிங்க்கு வெளியில். இது வந்து ப்ளே கிரவுண்ட். பையனுக்கு ஸ்கூலுக்கு போகணும். பையன் ஸ்கூல் காலையில் 8:15. அதனால தான் இப்போ 5 மணிக்கு எழுந்தா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, அவனுக்கு டிஃபன்லேருந்து எல்லாமே. டிஃபன் ரொம்ப இல்லாமல் மோஸ்ட்டாக இதை சாப்பிட மாட்டான். அதனால் வெறும் ரொட்டி மட்டும் விட்டு அது கொஞ்சம் ஸ்லைசஸ் பண்ணி பாக்ஸில் போட்டு கொடுத்தா அவன் சாப்பிட்ருவான். என் பையன் நர்சரி தான் படிக்கிறான், பக்கத்து ஸ்கூலில். இன்றைக்கி அவன் ஸ்கூலில் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் டே. அதனால் வந்து கொஞ்சம் வந்து சீக்கிரம் போகணும். 8 மணிக்கெலாம் வந்து ஸ்கூலில் இருக்கணும். அதனால தான் வந்து எல்லாமே சீக்கிரமாக கடகடன்னு பண்ணின்னு இருக்கோம். கிராண்ட் பேரண்ட்ஸ் டேக்கு வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் வந்து போகணும் ஸ்கூலுக்கு, பசங்க குழந்தைங்களோட. பட் என்னோட அவனோட கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாமே நேட்டிவில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து நெய்பரை தான் வந்து ஆண்ட் அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கோம். வாங்க இப்போ போய் வந்து என்னோடய டே டு டே லைஃப்பை பார்க்கலாம். பால் சூடாக இருக்குது. அப்படியே டேரெக்டாக இதில் போட்டால் லம்ஸ் வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுமா பால் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது என்னதுன்னு சொல்லுங்கள். இது சத்து மாவு. பையன் ஸ்கூல் போகும்போது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அவன் எதுவுமே சாப்பிட மாட்டான். அவனுக்கு ஃபோர்ஸ் பண்ணி சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இது கொடுத்தா தான் உள்ள வச்சு அவர் சாப்பிடுவார். அவர் சாப்பிட்றதே ஒரு 2 விஷயம் ரொட்டி, இன்னொன்று இது. எத்தனை ஸ்பூன் போட்டால் சத்து மாவு? 4. அவங்க குழந்தைங்களுக்கு அந்தந்த ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி உள்ள நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னா 4 ஸ்பூன் கொடுங்க. இல்லை ஃபஸ்ட்டு ஒரு 1-1.5 ஸ்பூன் கொடுத்து இந்த மாதிரி கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஆனால் இது அவ்வளோவும் ஹெல்தி குழந்தைங்களுக்கு. சின்ன பிள்ளைங்க வந்து 6 மாதம் குழந்தைலேருந்து வயசானவங்களுக்கும் இந்த இது கொடுக்கலாம். எவ்வளோ நிமிஷம் கொதிக்க வைக்கணும்? இது திக்கார வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். விட்டிங்கன்னா இது அப்படியே லம்ஸ் கட்டிக்கும் அங்கே தண்ணி தனியாக. அதனால் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கும். அப்படியே சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிடணும். அப்படி தீஞ்சிடும், சைடெல்லாம் பிடிச்சிக்கும். காலையில் ஏஞ்சோடனே ஃபஸ்ட்டு டீ. அப்போ தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் தூக்கம் இதெல்லாம் போகும். ஆல்ரெடி இது டிசம்பர் மந்த் இல்லையா, இங்கே வந்து ரொம்ப குளிராக இருக்கும், தாங்க முடியாது. அதனால் வந்து கொஞ்சம் டீ குடிச்சிட்டா குளிர் தெரியாது, கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு டீயோடு ஆரம்பிக்கலாம். எங்களுக்கு டீ, பையனுக்கு பாலும் பிரேக்ஃபாஸ்ட்டு சத்து மாவும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ரொட்டி செய்யணும் பையனுக்காக. அது ஃபஸ்ட்டு டீ செஞ்சுட்டு அப்புறம் நம்ம ரொட்டி செய்யலாம். பையன் டிஃபனுக்கு ரொட்டி சுட ஆரம்பிச்சிட்டேன். நான் மாவு வந்து நைட்டு பிசைஞ்சு வச்சிடுவேன். ஏன்னா காலையில் எழுஞ்சி பிசைஞ்சு அது டைம் வேஸ்ட் ஆகும் எதுக்குன்னு சொல்லிட்டு நைட்டு தூங்க போகும்போது மாவு பிசைஞ்சு பெருசாக நல்லா ஊறிடும். நல்லா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளஃபியாக இதுவாக ரொட்டி நல்லா சாஃப்டாக வரும். அதனால் உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் காலையில் கூட மாவு பிசையலாம். பட் ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் மணி பிசைஞ்சு வச்சு அதுக்குமா நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் சூப்பராக வரும். ஆனால் நான் வந்து அரைச்ச மாவு வாங்குறதுனால கொஞ்சம் நிறைய நேரம் ஊற வைப்பேன். அப்புறம் அது காலையில் ஏஞ்ச உடனே டைம் அப்படியே ஓடும். ஏன்னா அது ஒரு நிமிஷமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். அதனாலேயே வந்து நைட்டு எவ்வளோ வேலை முடியுமோ அவ்வளோ செஞ்சு வச்சிருவேன். நான் சேர்ந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் ஏஞ்சி
கடன்னு சரி அதுக்கே அப்போ விட லேட் ஆகிடும். பையனோட ஆட்டோமேன் உரத்திட்டே இருப்பார், லேட் ஆகிடுச்சு மேடம். சின்ன பிள்ளைங்க இல்லையா, அவங்கள வச்சு சமாளிச்சுன்னு எல்லாம் செய்கிறது கூட பொதுன்னு இடம். இப்போ கூட பாருங்கள், என் பையன் ரூம்லேருந்து வந்து ஹாலில் தூங்கிட்டுருக்காரு. காலைல 3 மணிக்கெலாம் ஏஞ்சிட்டார். ஏஞ்சி தூங்கவே விடல, என்னையும் தூங்க விடல, உங்கள் அப்பாவையும் தூங்க விடல. Go Taimur, go to school. 1 minute more. ஹலோ, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடி ஆகிட்டோம் பையன் ஸ்கூல் போகிறதுக்கு. இன்னைக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் டேங்கிறதுனால வந்து 8 மணிக்கு ஸ்கூலில் இருக்கணும். ஸோ நாங்கள் 7:45 இங்கேருந்து கிளம்புறோம். இல்லாட்டி நார்மலே அவன் ஸ்கூல் 8:15 தான். நாங்கள் இங்கேருந்து 8 o'clock கிளம்புனா கூட கரெக்டாக இருக்கும். ஸோ வாங்க இவன் ஸ்கூலுக்கு போகலாம். गोड है भाभी इयरिंग मस्त है. हाँ मस्त है, एंटिक जैसा दिख रहा है. क्या हुआ? இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பையனுக்கு ஸ்கூலில் விட்டாச்சு. கிராண்ட் பேரண்ட்ஸ் டேக்கு அவன் என்னோடய நெய்பர், அவனோட ஆன்ட்டி அங்கிளாக போயிருக்காங்க. ஸோ 1 hour சொல்லியிருக்காங்க. 1 hourல விட்டுருவாங்களா இல்லை எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ இப்போ நான் கார்டன் போகிறேன். என் பையன் ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு கார்டன் இருக்குது. அங்கே போய் நான் உட்காருவேன். உட்காந்துட்டு ஒன்ஸ் முடிஞ்சோடனே அவங்க வந்து எனக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் பையனை பிக்கப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். சாரி, என் பையனை பிக்கப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் லைனில் வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக் கிரேவி, சிக்கன் கிரேவி ஸ்டைலில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு வந்து கேஷ்யூ, இது நீங்கள் போட்டிங்கன்னா கிரேவி கொஞ்சம் திக்காகும். எல்லாம் வதக்கிட்டு அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து கரம் மசாலா, பிரியாணி மசாலா, லவங்க, பட்டை, அப்புறம் வந்து பிளாக் பெப்பர், அக்கா பிளாக் பெப்பர், அப்புறம் வந்து பெருஞ்சீரகம், இதெல்லாம் கொஞ்சம் போட்டு நீங்கள் வதக்கிட்டீங்கன்னா, வதக்கிட்டு அதை நீங்கள் அரைச்சி போடணுன்னாலும் போடலாம். இல்லை இன்னொரு ஸ்டைல் இருக்குன்னா வெறும் தக்காளி வெங்காயம் கட் பண்ணி போட்டு வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு கூட செய்யலாம். நான் மோஸ்ட்டு வந்து இந்த மாதிரி செய்கிறதுனால டைமிங்கும் வந்து டைம் சேவ் ஆகும், ப்ளஸ் சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும், இது பண்ணணும் இல்லை, ஜஸ்ட் வதக்கணுமா அரைச்சோமா முடிஞ்சு போயிடும். இப்போ நான் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி இதுலேயே மசாலாலாம் போட்டுட்டேன். மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் பிரியாணி மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சோண்டு கரம் மசாலா. தேவைன்னா உங்களுக்கு சிக்கன் கிரேவி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு இது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு. இதில் இன்னொரு இது பார்த்திங்கன்னா, நீங்கள் தக்காளி பியூரி மாதிரி பண்ணிக்கிட்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு எண்ணெயில் அது போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த தக்காளி பியூரி போட்டுட்டு அப்புறம் அந்த மாதிரி கிரேவி செய்யணும். அது இன்னும் டேஸ்ட் ஆக்கா, அது நான் ஒரு நாள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் சிக்கன் போடுறதா இருந்தால் டேரெக்டில் எண்ணெய் கொஞ்சம் சிக்கன் போட்டுட்டு அதில் வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நான் எக் கறி பண்ணுறதுனால எண்ணெய்லேயே வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன்.
இந்த அரைச்சி வச்ச மசாலா எடுத்து நான் இதில் ஊற்றுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஆனால் கட்டி நீங்கள் எது செய்யணும் அது செய்யணும் அதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் குண்டுகண்டா வந்து இது வெஜிடபிள்ஸை நறுக்கணுமா அது வதக்கணுமா அரைச்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு கிரேவியே ரெடி ஆகிடும். எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. இப்போ இது பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் போட்டோடனே கொஞ்சம் அந்த ஸ்மெல் போட்டோடனே அந்த அரைச்சி வச்ச மசாலா போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். ஏன்னா ஆல்ரெடி நான் மிளகாத்தூள் மஞ்சள்தூள் எல்லாமே வந்து நான் அந்த மசாலாலேயே போட்டதுனால இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, இல்லாட்டி கொஞ்சம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்க வைக்கணும். இதே நீங்கள் சிக்கன் மட்டன் போடுறது ஆஸ் இது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றுனோடனே சிக்கன் போட்டுருங்க. போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா கிளறுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போகிற இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஆட் பண்ணி மூடி வச்சிங்கன்னா அது கொதிக்கும். கொதிக்கிறதுலேயே வந்து சிக்கன் வந்துடும். ஆனால் இது நீங்கள் மட்டன் போடுறதுனா மட்டன் ஃபஸ்ட்டு ஒரு விசில் 2 விசில் வச்சுருங்க குக்கரில் தனியாக. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு 2 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவி நீங்கள் வந்து ரைஸ்க்கு சாப்பிட்லாம், தோசை, இட்லி எல்லாத்துக்கும் கூட இந்த கிரேவி உங்களுக்கு போகும். லைக் இது கூட தான் போகும், அது கூட தான் போகும். இல்லை ரொட்டி கூடலாம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து எனக்கு இது தேங்காய் வேணாம் அப்படின்னு நெஞ்சுக்கிறேன்னு சொன்னால் தேங்காய் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். தேங்காய் கேஷ்நட் எதுக்கு போடுறோன்னா கொஞ்சம் கிரேவி வந்து திக்காக தரும். இது கேஷ்நட் வந்து ஸ்மூத்தாக தரும். அதனால தான் வந்து அது போடுறது. மோஸ்ட்டாக வந்து கேஷ்நட் கூட நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி, யாருனாலும் செய்யலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் நியூலி மேரிடு சமைக்கவே தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு போடலாம். அண்ட் இந்த மாதிரி செஞ்சு போட்டாங்கன்னா ஈஸியாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக எல்லோரும் மனசில் இடம் பிடிச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். இல்லை நான் வந்து சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா இதில் நான் வந்து சிக்கன் 65 மசாலாவும் கொஞ்சம் உப்பு, ஏன்னா உப்பு எங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி இருந்துச்சு சிக்கன் 65 மசாலாவில். அதனால கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறமா நான் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து லெமன் சேர்க்கறதுனால என்ன ஆகும்னா நீங்கள் வந்து செய்யும் போது நல்லா அது வதக்கும் போது நல்லா அது ஃப்ரை ஆகும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி புளிப்புத்தன்மை தரும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதே உங்களுக்கு லெமன் வேணால் நீங்கள் கேர்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு புளிப்பு வேணாம், எனக்கு வெறும் அந்த ஃப்ரையோட டேஸ்ட் மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் சிக்கன் மசாலா மட்டும் போட்டு ஊற வச்சு கூட நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அண்டு உங்கள்கிட்ட சிக்கன் 65 மசாலா இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நீ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சோண்டு இது மிளகாத்தூள், டர்மரிக் பவுடர் அண்ட் தனியாத்தூள், உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா பைண்டிங் ஆகிடும். அப்படி கார்ன்ஃப்ளவர் இருந்தால் கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுனா கூட நல்லா மசாலா இதுவாகிடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் விட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொத்தமல்லி கூட போடுங்க, நல்லா டேஸ்ட் தரும். உங்ககிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால வந்து நான் வெறும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கருவேப்பிலை அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது மோஸ்ட்டாக வெஜிடபிள்ஸ் ஷாப்ஸில் நம்ம ஊர் மாதிரி. அதனால வந்து எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ பல்காக வாங்கிக்கும் கிடைக்கும் போது வாங்கி வெயிலில் போட்டு ஊற இது நல்லா காய வச்சிரு. காய வச்சு ஒன்று பவுடர் ஆக்கிக்கும், இல்லை இந்த மாதிரி காய வச்சு ஒரு பவுல் ஏதாச்சும் போட்டு வச்சிரு. உனக்கு எப்போ தேவையான மாதிரி சமைச்சிக்கோ. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 months இப்போ கூட இது வந்து கருவேப்பிலை வரும். இது வந்து இந்த மாதிரி நீங்கள் காய வைக்கிறதுனால, இது நீங்கள் பவுடர் பண்ணிக்கிறதுனால ஜஸ்ட் இதில் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அது ரொட்டிக்கும் இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம். இல்லை இது பவுடர் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா அது காய்ச்சி தலையில் தலையில் தேய்ச்சிங்கன்னா கூட முடி நல்லா வளரும், முடிக்கு நல்லது. சமையலில் சேர்த்திங்கன்னா கூட அதுவும் முடிக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. நான் மோஸ்ட்லி என்னுடைய எல்லா சமையலில் வந்து கருவேப்பிலை கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது ஒரு டிப்ஸு. ஏன்னா இங்கே வந்து கருவேப்பிலை பற்றாக்குறையா இருக்கும் மோஸ்ட்டாக. ஐ ஹோப் கைஸ் என்னோட வீடியோ என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு இருக்குன்னு தெரியல. ஸோ அப்படி ஏதாச்சும் ஒரு நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், ஏதாச்சும் ஒரு நான் இம்ப்ரூவ் பண்ணேன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.
ஸோ ஐம் டன் ஃபார் தி டே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.